படித்து வாடா மகனே புலேந்திரா இன்னொரு அனுப்பி வைத்தல்லவா போய்விட்டார் வந்து போல அழுது கொண்டிருக்கிறாங்க போல புதுமை என்ன போகும்போது மகனாகிய புலேந்திரன் சிரிச்ச முகத்தோடு சென்றாய் அல்லவா வரும்போது அழுது கொண்டிருக்கிறாயே புதுமை கண்ணே போல புதுமை ஏன் சாலை சென்று வரக்கூடிய வழியில படித்து முடித்து விட்டு விளையாடும் பொழுது விளையாண்டீங்க அதாவது என் கூட இருக்கக்கூடிய பிள்ளைகள் விளையாண்டார்கள் நண்பர்களோடு விளையாடி கொண்டிருந்தார் நண்பர்களோடு ரொம்ப சந்தோஷமாச்சே விளையாடி கொண்டு விளையாடுறது கம்ப்ளீட் அப்படி இல்ல என்ன விளையாடு தேர் விளையாட்டு விளையாடினோம் தேரெடுத்து விளையாண்டீர்கள் உண்மைதான் அவனுடைய தேராகப்பட்டது அதாவது கொட்டத்தேரு கொட்டை குச்சால செஞ்ச தேரு சோளத்தட்டை குச்சால செஞ்ச தேரு பனமட்டையால செஞ்ச தேரு ஆமா நீ யாரு வீட்டு பிள்ளை பணக்கார வீட்டு பிள்ளை என்று நினைத்தேன் பாண்டிய மகாராஜனுக்கு பிறந்த அல்லி ராணிக்கு பிறந்த மகள் அல்லவா பாண்டிய மகாராஜனின் தந்தை அவருடைய மகள் அவருடைய மகளான அல்லி என்னுடைய மகன் புலேந்திரன் இந்த நாட்டுக்கு ஒரே ஒரு வாரிசு அவன் கொட்டத்தட்டு தேர் ஓட்டுறான் பனமட்ட தேர் ஓட்டுறான்னா அதுக்கு நீ சமமானவனா நீ ராஜா விட்டு பிள்ளை அல்லவா அப்படி நான் இருந்து நம்மளுடைய வெள்ளி தேரை வைத்து நாங்கள் விளையாடு செய்தோம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது என்னடா எல்லாத்தையும் என்னுடைய தேரா வெள்ளி தேர் அல்லவா நாங்க தேர் வேலை ஆடக்கூடிய வழியில நம்ம தேரா விளையாடக்கூடிய வழியில அவனுடைய தேராகப்பட்டு என்னுடைய தேரை விடுத்து அடித்து என்னுடைய தேரோட தேர் மோதி பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் போது அவரவர் சோளத்தட்டையாலையும் கொட்டக்குச்சியாலையும் பணமட்டையாலையும் நம்ம இடத்திற்கு கூட வெள்ளி தேரை எடுத்து நீ விளையாடி கொண்டிருந்தாய் ஒருவரோடு ஒரு விளையாடும் போது தேரை இடித்து உடைத்து விட்டார்களா அது போட போட்டு உனக்கு இன்னும் என்னப்பா உனக்கு புரியுது என்ன மாத்திரி வைத்தார்கள் என்ன சொன்னானா நீ என்னடா நாங்களெல்லாம் எப்பேற்பட்ட தேர் வைத்திருந்தோம் நீ வெள்ளி தேர் வச்சிருந்தியே என்ன பவள தேர் வச்சிருக்கியா அப்படின்னு கேள்வி ஏண்டா பவளத்தேர் ஓட்டி காட்டான்னு சொல்லிட்டானோ தேரை ஏண்டா ஒடித்தன்னு கேட்டதுக்கு இது என்ன பெரிய பவளத்தேரா அப்படின்னு எனக்கு அப்படி என்று கேட்டார்களா சாதாரண ஒரு சண்டால படுபாவி என்று தெரிவித்த வார்த்தை உங்க அம்மாளால வாங்கி தர முடியுமா நீ வாங்கி கொடுத்த தேர் என்ன பவளத்தேரா அப்படின்னு தெரிவித்தார்கள் நான் உடனே சென்று சண்டால பாரு உடனே தாயிட சென்று 3 நாளுக்குள்ளே அதாவது வந்து நான் பவளத்தேரு எடுத்து வந்து ஓட்டி விளையாடவில்லை என்றால் என் பேர் பவளத்தேர் வேண்டும் சாப்பிட மாட்டேன் புலேந்திரா 3 நாளைக்குள்ளாக பவளத்தில் நான் ஓட்டி காட்டுகிறேன் என்று பானாக்களிடத்தில் தெரிவித்து விட்டு வந்து விட்டாய் அப்படி நீ வாங்கி தரலன்னா நான் சாப்பிடவும் மாட்டேன் நான் உறங்கவும் மாட்டேன் நான் எங்கே போயிடுவேன் தங்கத்தா தேர் ஓடித்தார் உனது பாட்டு
நல்லதோர் கொண்டே தந்தார் உனது மாமா சித்திரா புன்னதொரு பவளத்தில் என்னை கேட்டால் நான் செல்வியாலும் பவளத்தேர் உங்களிடத்தில் நான் ஓட்டி காட்டாத போய்விட்டால் என் பெயர் புலேந்திரன் இல்லை. அப்படி என்று அந்த மாணாக்கரிடத்தில் சபதம் தெரிவித்துட்டு வந்திருக்கிறார். சற்று நேரம் அமர்ந்து உடனே வாங்கிட்டு எப்படியா இருந்தாலும் உனக்கு பவளத்தேர் நான் உனக்கு ரெடி செய்து கொடுக்கின்றேன். அப்படியே ஆகட்டுமா? சீக்கிரம் போய் வருகிறேன். மகராகிய புலேந்திரன் பவளத்தேர் கொடுத்தால் நான் மாணாக்கரிடத்திலே ஓட்டி என் சபதத்தை முடித்து காட்டுவேன் என்று பவளத்தேர் எனக்கு செய்து கொடுக்காத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் உறங்க மாட்டேன்னு சொல்லி கத்தி கதறி கொண்டிருக்கிறான். இந்த படுபாவி சண்டாளன் என்னை வாழ தரித்தானே. அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய பாண்டு புத்திரனாகிய ஐவரிலே நடுபிறந்த 10 11 ராமதேத்த படைத்த அர்ஜுனன் அந்த படுபாவி என்னை கல்யாணம் செய்துவிட்டு என்னை சென்று 12 காலமாகிவிட்டது. அவன் முகத்தை நானும் கண்டது கிடையாது. என்னை கண்டால் அவனை விடுவனா ஏனென்றால் இந்த உலகத்திலே பவளம் எங்கே விளைந்திருக்குது என்று எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி விளைந்திருந்தாலும் அதை நான் போய் ஒரு பொம்பளை எடுத்துக்கிட்டு வர முடியாதுமா. ஐவராஜாக்கள் இந்திரா பிரசுவத்திலே தங்கி இருக்கிறார்கள். இந்த ஐவருக்கு மூச்சவர் இருக்கிறாரு. அந்த தருமருக்கு நான் லிகிதம் கொடுக்க வேண்டும். எப்படி? என் மகன் உயிர் பிழைக்கணும். நான் வச்சிருக்கிற புள்ள ஒரே புள்ள நல்லா இருக்கணும். நானும் போய் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆமா, இல்லன்னா என் பிள்ளை செத்துருவான். உண்மைதாமா. எப்படி லிகிதம் கொடுக்க வேண்டும் தெரியுமா? யாரு எழுதுறது? எழுதியடா தருமர் இருக்கிறாரே. ஆமா. ஏன் என்றால் ஐவருக்கும் ஒருவர் தருமர். அவருக்கு தான் லிகிதம் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும்? 5 பேர் இருந்தாலும் அண்ணன் தம்பி புள்ளதானே. ஆமா. எப்படி எழுதுறா? எப்படி எழுதுறா? ராய ஸ்ரீ மகாக்கிரம் பொருந்திய இந்திரா பிரசவத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய குணமடைத்த தர்ம மகாராஜனுக்கு தென்மதுராபுரி வட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அள்ளி ராணி எழுதக்கூடிய லிகிதம் உன் தம்பி ஐயா அர்ஜுனனுக்கும் இந்த அள்ளிக்கு பிறந்த பள்ளி இருக்கிறதே. ஆமா. புலேந்திரன் சூரன ஜுரமானது ஏற்பட்டு மகனாகிய புலேந்திரன் சாகும் நிலைமையில் இருக்கிறான். வந்தால் பார்க்கலாம் இல்லை என்றால் பார்க்க முடியாது. ஆனத நிருபத்தை கண்டு யாராவது வந்து மகனை பார்த்து விட்டு சென்றால் போச்சு. இல்லாத போய்விட்டால் அள்ளிராணியாகப்பட்டவளோ படை எடுத்து வந்து இந்த அஸ்தினாபுரம் கிடையாது. இப்படிக்கு அள்ளிராணி கையெழுத்து போடுமா? சீக்கிரம் போய் பாப்போம். வாயு மூலமா அனுப்புறேன்.